சொந்த பந்தத்தோட சேர்ந்து நம்ம சந்தோஷமா கொண்டாடுற ஒரு ஃபங்க்ஷன்னா அது கல்யாணம் தானுங்கோ. ஒவ்வொரு கல்யாணத்துலயுமே ஒவ்வொரு விதமான சீரு சடங்கெல்லாம் இருக்கு. அதுலயும் நம்ம கொங்கு நாட்டு கல்யாணத்துல பட்டினி சீரு இன்னும் விசேஷங்கோ. மாப்பிள்ள பையனும் பொண்ணும் சேர்ந்து பட்டினி விரதம் எடுப்பாங்க. அது என்ன பட்டினி விருந்து? பட்டினியா இருக்கிறதெல்லாம் ஒரு விருந்தா? பொண்ணு மாப்பிள்ளையுமே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருக்கணும். வேணும்னா தண்ணி ஆகாரம் எடுத்துக்கலாம். பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் காலையில இருந்து சாப்பிடாம பட்டினி விரதம் இருந்த பொண்ணு மாப்பிள்ளையுமே தாய் மாமன் கொடுக்கற விருந்தத்தான் சாப்பிடணுமாக்கு. பொதுவா கல்யாண வீடு அப்படின்னாலே சாப்பாடு வெரைட்டிஸ் எல்லாம் மம்மானியமா இருக்கு. அதெல்லாம் சாப்பிட்டு போட்டு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதுக்குதான் பொண்ணு மாப்பிளையும் இந்த பட்டினி விரதம் எடுக்க சொல்றதுங்கோ. ஆனா நம்ம சாயங்கத்துலயுமே ஒரு சயின்டிபிக் ரீசன் இல்லாமயே இருக்கேன். அப்புறம் பொண்ணு மாப்பிளைக்குமே கண்ணுகின்னு பற்ற கூடாதுன்னு மஞ்சள் நீராட்டு விழாவோட மங்களகரமா கொண்டாடுவாங்க. அப்ப இந்த மாமன் பிள்ளைங்க பெரியப்பா வையன் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்கன்னு இவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? வீணா போன காய்ங்கோ தயிர் மாவு அது இதுன்னு தண்ணியில கலந்து ஒரே ஜாலியா அவங்க மேல ஊத்தி கொண்டாடுவாங்க. புது பொண்ணு மாப்பிள்ளைன்னு சொன்னாதான் தெரியும்.